உங்க வீட்லயே நீங்க ஹோலி வாட்டர், அதாவது புனித தீர்த்தம், இதை நீங்களே ரெடி பண்ணலாம். கண்டிப்பா அந்த புனித தீர்த்தத்தோடைய பவர் அதில் 100% இருக்கும். ஸோ அந்த தீர்த்தத்தை எப்படி இப்போ ரெடி பண்ணலாம் அப்படின்றத நான் உங்களுக்கு சொல்ல போகிறேன். இந்த தீர்த்தத்தை நீங்கள் டெய்லியும் குடிக்கலாம். டெய்லியும் நீங்கள் குளிக்கும் போது அதில் கொஞ்சம் கலந்து குளிக்கலாம். உங்கள் வீட்டை துடைக்கும் போது அதை கலந்து துடைக்கலாம். வீடு ஃபுல்லாக தெளிச்சு விடலாம். இதை நீங்கள் மல்டிபிள் பர்பஸாக யூஸ் பண்ணிக்கலாம். எல்லாருக்கும் யூஸ் பண்ணலாம். இப்போ அந்த தீர்த்தத்தை எப்படி செய்யணும் அப்படின்றத நான் சொல்கிறேன். பிஃபோர் தட், நான் உங்கள் சாரா, த எம்ப்ரஸ் ஆஃப் டாரோ அண்ட் ஸ்பிரிச்சுவல் ஹீலர். ஒரு 5 முக ருத்ராட்சையை வாங்கிக்கோங்க. உண்மையான பவர்ஃபுல்லான ருத்ராட்சை சிவன் கோவில்களில் இருக்கும். அதற்குரிய இடங்கள்லையும் உங்களுக்கு கிடைக்கும். ஒரிஜினலான ருத்ராட்சம் மட்டும்தான் நீங்கள் தேடி வாங்க வேண்டியிருக்கும். அதை வாங்கிக்கோங்க. ஒரு கிளாஸ் டம்ளர் எடுத்துக்கோங்க. ஒரு கிளாஸ் டம்ளரோ இல்லை மண்பானையோ எடுத்துக்கோங்க. அதாவது சின்ன மண்பானை. ஸோ இதில் அந்த ருத்ராட்சியை போட்டுட்டு ஃபுல்லாக தண்ணி ஊற்றி வச்சு உங்களுடைய வீட்டில் இருக்கக்கூடிய பூஜை அறை, இப்போ சிவலிங்கம் இருக்காங்க, சிவன் திருவுருவ சிலையாக இருக்காங்கன்னா அவங்க பக்கத்தில் இந்த தண்ணியை வச்சிடலாம். அப்படி இல்லைனாலும் பரவாயில்ல, அம்மன் திருவுருவ படம் கண்டிப்பாக இருக்கும் இல்லையா, அவங்க பக்கத்தில் இதை வச்சுக்கலாம். ஸோ உங்கள் பூஜை அறையில் டெய்லியும் நைட்டில் இதை ரிப்ளேஸ் பண்ணி கூட நீங்கள் யூஸ் பண்ணலாம். டெய்லியும் நைட்டில் அந்த ருத்ராட்ச தண்ணியை வச்சுருங்க. மார்னிங் எழுந்ததும் அதை நீங்கள் குடிக்கிறதா இருக்கட்டும், இல்லை வீட்டில் தெளிக்கிறதா இருக்கட்டும், இந்த மாதிரி பர்பஸ்க்கு நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். குடித்தா இன்னும் ரொம்ப பெஸ்ட்டான ரிசல்ட் கிடைக்கும். அப்போது இரவில் அதை நீங்கள் வைக்கணும். காலையில் எழுந்து அதை எடுத்துட்டு மறுபடியும் சுத்தப்படுத்தி அதே அளவு தண்ணியை பிடிச்சி நீங்கள் அங்கே வச்சிடலாம். மறுநாள் காலையில் வச்சு கூட இன்னும் மறுநாள் எடுத்துக்கலாம். இல்லை இது மாதிரி 48 நாள் கூட அந்த தண்ணியை நீங்கள் அங்கேயே பிளேஸ் பண்ணி வைக்கலாம். சுத்தமான முறையில் கொஞ்சம் மூடி வைக்கிறது நல்லது. ஸோ இப்படி பிளேஸ் பண்ணி வைக்கும் போது கண்டிப்பாக அந்த ருத்ராட்சனுடைய எனர்ஜி, அந்த ஒரு பவர் அந்த தண்ணியில் உங்களுக்கு ஆட் ஆகும். இதை விட ஒரு புனித தீர்த்தம் உங்களுக்கு எங்கேயுமே கிடைக்காது. உங்களால் பெரிய திருத்தலங்களுக்கு போக முடியல, புனித தீர்த்தத்தை உங்களால் வாங்க முடியல அப்படின்ற கவலையே வேண்டாம். இந்த தீர்த்தம் ஒரு மிகப்பெரிய சக்தி வாய்ந்த தீர்த்தமாக உங்களுக்கு செயல்படும். அப்போ நீங்கள் எல்லாரும் இந்த புனித தீர்த்தத்தை உங்கள் வீட்டிலையே நீங்கள் உருவாக்கி சிவபெருமான் அருளோட நீங்கள் இந்த தீர்த்தத்தை உபயோகப்படுத்தி மிகப்பெரிய சுபிக்ஷத்தை கொண்டு வர்றதுக்கு என்னுடைய வாழ்த்துக்கள். இது மாதிரியான பெஸ்டான தகவல்களை நீங்கள் தெரிஞ்சுக்கணுன்னா நம்மளோட பேஜை ஃபாலோ பண்ணிக்கோங்க அண்ட் லைக் பண்ணிக்கோங்க.